கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ சின்னத்தை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களா? மற்ற சின்னங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சின்னம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டாஸ்கா இருக்கு? அதாவது எந்த சின்னம் வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சின்னமா அந்த சின்னமான்ட்டு எந்த சின்னம் கிடைச்சிருந்தாலுமே தலைவர் அதை எப்போ அறிவிக்கிறாரோ அடுத்த 5வது நிமிஷம் உலகம் ஃபுல்லா போகக்கூடிய ஆற்றல் நம்ம தலைவருக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு மிக பிரபலமான, அதாவது எளிதில் மக்களை சென்றடையக்கூடிய சிறுவர் முதல் முதியவர் வரை எளிதில் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளா ஒரு சின்னமா நமக்கு விசில் சின்னம் அமைஞ்சிருக்கு. அதனால ரொம்ப அந்த சின்னம் நாங்க போறப்பையும் பிரபலப்படுத்த ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி கூட சில பல கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னு ஸ்டாலின் சொல்றாங்க. உங்க தலைவர் விஜய், உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குன்னு. எந்த காங்கிரஸ் உங்க பக்கம் இருக்கு, எந்த காங்கிரஸ் திமுக பக்கம் இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. பாருங்க, உண்மையாலுமே ஒரு மத சார்பற்ற கொள்கையோட இருக்கிறது இன்னைக்கு டிவிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில். வேற எந்த கட்சியும் கிடையாது. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நேரடியாக கூட்டணியில் இருக்கு, இன்னொரு கட்சி மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கு. ரெண்டு பேர்த்துக்கும் இல்லாம பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்க்கிற ஒரு துணிச்சல், ஒரு வலிமை தமிழ்நாட்டில் இன்னைக்கு டிவிகேக்கு மட்டும்தான் இருக்கு. இதனால தான் காங்கிரஸோட தொண்டர்கள் டிவிகே பக்கம்தான் இருக்காங்க. நீங்க பாருங்க, காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேர் டிவிகேல இணைஞ்சாங்கன்னு பாருங்க. எல்லாருமே களத்துல இருக்கிறவங்க, மக்கள் சப்போர்ட் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் டிவிகேவோட இணைஞ்சாங்க. தலைவரோட தலைமையில தான் பயணிக்குன்னு சொன்னாங்க. அதனால அதுல இருந்து தெரியுது, இல்ல கிளியரா தெரியுது. பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் பலரும் திமுகல தான் இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையா? அப்படி கிடையாது. பெரும்பாலான திமுக கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே டிவிகேவோட ஆதரவாளராக தான் இருக்காங்க. அவங்க வீட்லயும் டிவிகே ஓட்டு இருக்கு. கொங்கு அப்படின்னாலே திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி வரும். இந்த இப்படியான ஒரு சூழலை ஒரு பெரிய டாஸ்கா உங்களுக்கு எதிர்கொள்ள போறது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் தானே. எடுத்த உடனே இப்ப அதிமுக ஆரம்பத்துல இல்ல அது மாதிரி இப்பதான் டிவிக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் முதல் தேர்தல். இனிமேல் பாருங்க, கொங்கு யாரோட கோட்டையா இருக்க போகுது. கொங்கு டிவிகேவோட கோட்டையா மாறப்போகுது. கொங்கு மட்டும் இல்ல, இன்னும் சொன்னோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே டிவிகேவோட கோட்டையா மாறப்போகுது. ஓகே. ஆனா இப்ப ஒரு சில வேட்பாளர்களை பார்க்கும்போது அவங்க ஒரு தொழிலாளர்களா இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஒன் டே லைஃப்க்கு அவங்க அவ்வளவு போராடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வேட்பாளரா நீங்க ஃபீல்ட்ல இறக்கும்போது அவங்கள மக்கள் என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நீங்க பாக்கணும். நீங்க தலைவர் கூட அதை பத்தி பேசியிருக்காரு. உங்கள ஒருத்தனை தான் வேட்பாளரா நிறுத்திருக்காரு. மக்கள்ல ஒருத்தனா, ஒரு சாமானிய மக்களை நீங்க சொன்ன குறிப்பிட்ட மாதிரி ஒரு நம்ம அன்றாடம் சந்திக்கிற மாதிரி அன்றாடம் பேசிக்கிற பழகிற மக்களை தான் வேட்பாளரா நிறுத்திருக்காரு. இங்கு இந்த வேட்பாளர்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் மூலமாக மக்கள் ஆதரவு இருக்கு, மக்கள் பலம் இருக்கு. மற்ற கட்சி வேட்பாளர்கள் நீங்க சொல்ற மாதிரி இப்ப பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு மக்கள் பலம் இல்ல, மக்கள் செல்வாக்கள். இதுதான் வித்தியாசம். இந்த மக்கள்லாம் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? உண்மையில் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்க வெறுத்துட்டாங்க. அவங்க பாருங்க, இன்னும் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யாம தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க, உண்மையை எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்றது, அவங்களோட எண்ணப்படி நான் அவங்களோட பேசி பழகிறதுல இவ்வளவு நாட்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் போறேன், அவங்கள பேசுறதுனால என்ன எனக்கு தெரியுதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 கட்சிக்கும் வித்தியாசமே கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் அதே ஊழல், அதே ஒரு அப்ரூவல் வாங்க போனா அதே பணம் தான் கேட்கறாங்க. அதுவும் அந்த அடிப்படை வசதிகள் எந்த கட்சியில போனாலுமே அந்த எம்எல்ஏ அதே பதில் தான் வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான மக்கள் சேவை செய்யற மனப்பான்மை, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் இந்த 2 கட்சிகளுமே இல்லை. சினிமால மட்டுமே பார்த்த விஜய மக்கள் ஒரு ஃபீல்ட்ல பாக்குறாங்களா, பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? நீங்க இது எப்படின்னா, கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு தானே கேக்குறீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. கூட்டம் 2 வகை. ஒண்ணு கூட்டப்பட்ட கூட்டம், இன்னொன்னு தானா கூடுற கூட்டம். நீங்க கூட்டப்பட்ட கூட்டம் இருக்குல்ல, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வராங்கல்ல, இப்ப நீ மற்ற கட்சியோட சிஎம் வேட்பாளர்கள்லாம் அவங்க எல்லாருக்குமே 500 ரூபா அப்புறம் பிரியாணி இது இல்லாம வரமாட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருப்பாங்க கூட்டத்துல. அவங்க அந்த கூட்டம் தான் கண்டிப்பா ஓட்டம் மாறாது. ஆனா நம்ம தலைவருக்கு கூடுற கூட்டம்
யோசிச்சு பாருங்க, அவங்க சொந்த செலவுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த வெயில்ல வெயிட் பண்ணி தலைவரை பாக்குறாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்களா? கண்டிப்பாக பாருங்க, இந்த கூட்டம் ஓட்டா மட்டும் மாறாது. இந்த கூட்டம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னும் 100 பேர்த்த கன்வெர்ட் பண்ணி ஓட்டா போட வைப்பாங்க. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.